அந்த படத்தில் தான் முதல் முறையாக நீங்கள் சூர்யாவோட ஒர்க் பண்ணி எஸ்ஜே சூர்யா சார் ஒர்க் பண்ணாமல் அவர் டைரக்ட் பண்ண படங்கள் நான் பெரிய ஃபேன், ரொம்ப பிடிக்கும் அவர். அண்ட் ஆமாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் எல்லாமே அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கல்ட் நேச்சர் இருக்கும் அந்த ரைட்டிங்கில். அண்ட் ஆல்சோ யூனிக்னஸ் இருக்கும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே. வாலி, குஷி எல்லாமே வந்து குஷிலாம் வந்து இப்போ பார்த்தா கூட ஒரு இப்போ இருக்கிற கான்டெம்பரரி ரொமான்ஸ் ஃபில்மாக தான் இருக்குது அது இப்போ பார்த்தாலும். நரேஷனே புதுசு. ஆமாம் எல்லாமே. ஸோ அந்த க்ரியேட்டிவ் அந்த இதில் ஜோனில் எனக்கு பிடிக்கும். அண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அவரை வந்து நான் வந்து அதுக்கு அந்த பீட்சா ஜிகர்தண்டா டைமில் ஏதோ ஒரு டைரக்டர் யூனியன் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கேஷுவலாக பார்த்தேன். அவர் அங்கே வந்திருந்தார். போய் நான் ஜென்டலாக பேசினேன். அவருமே பேசினார், பீட்சா டைரக்டர் தானே நீங்கள் அப்படிலாம் சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் அவர் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறத அப்சர்வ் பண்ணால் அவர் கேஷுவலாக இருக்கும்போது ஒன்று என்ன படத்துக்குன்னு ஒன்று பண்ணுறாரு, அதுவுமே ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் ஆஸ் அ பர்சன் அவர் கேஷுவலாக பேசுகிறது, அவர் சிரிக்கிறது, அதெல்லாமே வந்து பார்க்கும்போது நான் அப்போ வந்து இறைவி ஸ்கிரிப்ட் அப்போ எனக்கு தோணுச்சு இவர் தான் அந்த டைரக்டர் கேரக்டருக்கு சூப்பராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். பட் ஆனால் அவர் வந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறார்ல, அவர் நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். அது வந்து அவர் 100% அவர்கிட்ட தெரியும். அவர் கூட இருக்கும்போது ஹவு மச் ஹி லவ்ஸ் ஆக்டிங், ஹவு மச் பேஷனேட் இஸ் இன் ஆக்டிங். நடிக்க தானே வந்தார். ஆமாம் நடிக்க தான் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் நடிக்க தான் சார் வந்தேன், பட் ஆனால் அதுக்கு தான் சார் அதுக்காக டைரக்ஷன் பண்ணி இப்படி படங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் நீங்கள் டைரக்ஷன் இல்லை எனக்கு வந்து ஆக்டிங் தான் சொல்லி. ஸோ இஸ் வெரி வெரி பேஷனேட் ஆக்டர், வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். அது வந்து இறைவியில் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து இட் வாஸ் வெரி, எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஷயமும் ஈவன் ஒரு சின்ன அந்த ஒரு சீனாக இருந்தாலும் அந்த வே ஹவு இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் அது. ஸோ புதுசு மூலம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பா அவன் கிழிப்பா, நல்லா நல்லா கிழிப்பா. முழுக்க காசு படத்தை கொடுக்கறதுக்கு அவனை மகனா நாய் கேவலம் கேட்ட நாய்.